வணக்கம். இறைசுகம் பிரபஞ்ச ஆற்றல். தண்ணீர் கிடக்கும் தாமரை. இந்த தாமரையானது தண்ணீர் கிடக்கும் தாமரை புறத்தில் இருக்கும். அகத்தில் அதுக்கு வேலை இல்லாமல் புறநோக்கில் இருக்கும். அந்த புறத்தில் இருந்தாலுமே தாமரை என்ன ஆகும்னா, அந்த தண்டு மொட்டாக, அதனுடைய பூவு மொட்டாக இருக்கும்போது மொட்டு மொட்டு வந்து மலர்ந்து பிரபஞ்சத்தை நோக்கும். ஆனால் மொட்டு மலராமல் பிரபஞ்சத்தோடு பார்க்காமல் மொட்டாக இருக்கும்போது அந்த மொட்டு என்னாதுன்னா வெம்பி அகத்தில் விழுந்துவிடும், தண்ணீரில் விழுந்துவிடும். அதே போல அகம்புறம் என்னும் இதில் மட்டும் ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக அது பிரபஞ்சத்தை நோக்காது. தன்னடக்கம் ஏற்படும், இருமாப்பு வரும். இந்த அகம்புறத்திலேயே அகம் வந்து இறை அம்சம், புறங்கிறது நம்ம ஒரு நிலைக்கு மனிதராக பிறந்த ஒரு நிலை வரும்போது புறநோக்கு வந்துடும். புறத்திலேயே இன்பம் துன்பம் அனைத்து இருந்தாலும் அதை செம்மைப்படுத்தி போக வேண்டியது நம்மளுடைய அத்தியாய நிலை. அதே புறத்தில் புறத்தில் மட்டும்தான் சுவாசம் என்பது. அது என்னாகுன்னா, தாமரை தண்ணீர் கிடக்கும் தாமரை அது மொட்டு மலராமல் வெம்பி கீழே மடிந்து விடுவது போல, பிரபஞ்சத்தை நோக்காமல் மடிந்து விடுவது போல இந்த அகம்புறத்திலே இருந்து மடிந்து விடும் இந்த ஜீவன். ஆனால் பிரபஞ்சந்து ஒரு நிலையை உணர்ந்தால்தான், இறை பிரமத்தை உணர்ந்தால்தான் மலர்ந்து நிற்கும். அப்போதான் ஞானி நிலை, ஞான மார்க்கத்தின் நிலை, ஞான நிலையான ஒரு ஒளிச்சுடர் கிடைக்கும். இல்லாட்ட இருமாப்பு தான்கிற நிலை அப்படிங்கிற ஒரு நிலையே நின்றுவிடும். என்னை நல்லவன்னு சொல்லிட்டான்னு போல, என்னை ஞானின்னு சொல்லிட்டான்னு அந்த புறத்திலே நின்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு நல்ல இருமாப்போட இருந்து செல்லும். உண்மையான அந்த இறை நேசிப்பு மேலோங்கிய நிலை, அந்த பிரபஞ்ச நிலை ஆற்றலை பெற முடியாது. அதனால் அனைவரும் இறை ஞானம் பெறுவதற்கு பிரபஞ்ச ஆற்றல் வேண்டும். இந்த பிரபஞ்ச ஆற்றலோட இந்த அனைத்து தாவரங்களும் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் பெற்றால்தான் அது மகசூலை குடிக்கிறது. அதே போல பிரபஞ்ச ஆற்றலோடு